என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. அப்புறம் சாம் எப்படி இருக்க? எப்படி இருப்பேன்? நல்லா தான் இருக்கேன். யூடியூப் சேனல்லாம் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க, பெரிய டான். பழைய யூடியூப் சேனல் தான், வீடியோலாம் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு? என்ன மாதிரி இருக்க? அது எப்படி சொல்றதுன்னா, எங்க ஊருக்கு ஒரு பஸ் உண்டு பாத்துக்கோ. சரி. பூவாணி பஸ்ன்னு சொல்லி அந்த பேரு. அது வந்து சங்கடான் 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 சங்கடான்னு இழுத்து ஊருக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள சரி ஒரு வழி ஆயிரும் பாத்துக்கோ. அதை விட மோசமாதான் இப்போதைக்கு என் சேனல் போய்கிட்டு இருக்கு. லைஃப் அதை விட ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ரைட் ரைட்டு. அதுக்கப்புறம் டிவிக்கேன்னு சொல்லி ஓட்டெல்லாம் போட்டு உங்க ஆளை உட்கார வச்சுட்டீங்க, பெரிய ஆள் ஆயிட்டீங்க. முடிஞ்சு போச்சப்பா, ஓட்ட போட்டாச்சு. சரி, மையம் அழிஞ்சு போச்சு. இங்க பேர் யாரு கோட்டு போட்டா? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. நகை வெட்டலப்பா, அதனால அசிங்கமா இருக்கும். டிவிக்கே வந்து 10 சீட் வருமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 10 சீட் வருமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக மொத்தத்தை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் 10 சீட் வருமான்னு சொன்னதும் வயிறு எரிஞ்சவன் தான். சரி, அதுக்கப்புறமா 10 சீட்டு வருமான்னு சொல்லி நினைச்சதும் வயிறு எரிஞ்சவன் தான். இவன் இந்த வயிற்றுச்சல் வந்து பிரஷர் ஓவரா வைப்ப எங்க மேலயும் லைட்டா கப்பன்னு பார்த்து பல நாளா தூங்க. எலெக்ஷனு ஓட்டுன்ற அன்னைக்கு நீ ஊருக்குள்ள துண்டு போட்டு சுத்திட்டு கேள்விப்பட்டேன். இவங்கிட்ட மாட்டி பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அப்படிலாம் இல்லடா, நீ வேற. எங்க தலைவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாலும் தெரியலடா, நம்ம வேற ஓவரா பேசி விட்டுமே அப்படின்னு. அப்படிலாம் நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னா 40 சீட்டு வரும். சரி, ஏதாவது வெள்ளம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா வெளிநாட்டுல இருந்து வராங்க, அங்க இருந்து வராங்க. ஏய் அப்படின்னு இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த இருந்தது. நாமளும் சந்தன மொத்தத்துல ஸ்டாலின் அவரை முடிச்சு விட்டீங்க. வேற முடிக்க வேண்டிய ஆளு தானப்பா, முடிச்சு விட்டாச்சு. சரி சரி சரி. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? உங்க அண்ணன் எப்படி பண்ணிட்டு இருக்காப்ல? எங்க அண்ணா எப்படி பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷோ மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. சரி, நல்லா தான்டா போயிட்டு இருக்கு. ஆச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு பேசுவோம். வெள்ளரிக்கா சாப்பிட்டா இது வாங்கி வச்சிருந்தீங்களா? ஆமா, வந்தோடனே எடுக்கணும்னு நினைச்சேன். சரி, சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? வேற டெய்லி சும்மா பேசிட்டு இருக்கத வீடியோவா எடுத்து போடுவோம் தான் அந்த வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்கோம். அப்படியா? தளபதி வந்தாரு, நிறைய திட்டங்கள்லாம் தந்திருக்காரு. அதை பத்தி உனக்கு தெரிஞ்சதான்னு சொன்னா நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோம், தெரிஞ்சுக்கணும்லாம். ஏடா நான் சராசரியான காமன் மேன்டா. என்கிட்ட கேட்டா பெரிய அளவு அப்டேட் இல்ல. ஆனா இருந்தாலும் தளபதி ஒயின் ஷாப் ஏதோ 820 ஏதோ நல்லது பண்ணிருக்காரு, பண்ணிருக்காரு. அது ஓகே, நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. முதல்ல டாஸ்மார்க் எல்லாம் மூடிட்டு பின்வாசல் டாஸ்மார்க் திறப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது 3 டாஸ்மார்க் எல்லாம் பக்கத்துலயே பார், நவீன பார்க் எல்லாம் திறக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். திறக்கல, திறந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இது யாராவது இன்னும் நம்ம வயிற்றுச்சல் பார்ட்டிகள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். யாரு? உங்க ஸ்டாலின் அங்கிளா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க, ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள். இல்ல, எங்க அண்ணா ஒருத்தர் இவன் திருச்சியில வந்து நம்ம ஆளு இது பண்ணிட்டாப்ல, விட்ரா பண்ணிட்டாப்ல. திருச்சியில யார் நிக்க போறா? திரிசா நிக்க போறாங்களா, இல்லைன்னா சகாயம் அவர் நிக்க போறாங்களா? எந்த முட்டா பையன்பா சொன்னா திரிசான்னு இன்னும் சாவீங்க? ஏய், திரிசான்னு செத்துதான். ஒரு நிமிஷம் நீ இதை சொல்லுத. அஜித் குமார் அவர் வீட்டுல ஒரு இறப்பு, அதுக்கு போகும்போதும் திரிசா அவங்க கூட தானே அண்ணன் போனாப்ல. அதான் சொல்றேன், அவர் போவாரு, அதுக்கு மட்டும் போய் நிப்பாட்ட முடியுமா? நீங்க ஓட்டு போடுவீங்க, அதுக்குன்னு வண்டியில ஏறி போக முடியுமா? நீங்க வந்து ஒரு நியாயம் வேண்டாமா? டிவிக்கே சப்போர்ட்டராவே நீங்க இருங்க. சரி, திரிசாக்கு ஓட்டு போடுவீங்களா? திரிசா கட்டி ஓட்டு போடுவேன். அப்புறம் எப்படி அவருக்கு தெரியாது? உனக்கு தெரியாத விஷயம் அவருக்கு தெரியாதா? நான் என்ன கேட்கறேன்னா, அஜித் குமார் வீட்டுக்கு போகும்போது வந்து சீஃப் மினிஸ்டர் வண்டி, முதலமைச்சர் வண்டியிலே ஏறி போறாங்கல்ல, அப்போ கண்டிப்பா கிளா இருக்கலாம், அதுல வேணா போயிருக்கலாம். அது எனக்கு அவங்களோட பர்சனல் எனக்கு தேவையில்லை. நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம். நீங்க போட்டீங்கல்ல திமுக, நீங்க தானே டிவிக்கே போட்டீங்க. டிவிக்கு தான் போட்டோம், திரிசாக்கு போடலையே. சரி, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்.
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அப்ப திருசா நிக்கல அப்படின்றது கன்ஃபார்ம். அவன் நின்னாலாம் சுவாலி முடிஞ்சது, மொத்தமா கம்பெனியை மூடிடும். என்னப்பா திடீர்னு அண்ணியை போய் அவன் பேர் சொல்லாம சொல்லிட்டு அவன் நடிகை தானப்பா முதல்ல, அது அப்புறம் தானே அண்ணி. திரிஷா கிடைக்கல திவ்யா. அது கரெக்ட். கட் பண்ணிருக்க. அண்ணிலாம் கிடையாது, நீங்க வேற எங்க கொண்டு போய் நீங்க வேற விர்ச்சுவல் வாரிஸ். நீங்க திருப்பி வேற இப்ப ஆர்மி ஆரம்பிச்சிருப்பீங்க. திருசா ஆர்மி தனியா ஆரம்பிச்சு ஆல்ரெடி ஜோசப் விஜய் சிஎம் விஜய்ன்னு போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து திருசா போட்டீங்கன்னா கூட ஃபாலோ பண்றதுக்கு ஆள் வந்துடும். அதுதான் வாய்ப்பே இல்ல. தலைவர் வந்து சிறப்பா ஆட்சி போயிட்டு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தியாலயே நம்ம தலைவர் 2 பேர் இருக்காங்க, பெரிய தலைவர்கள். பிரஸ் மீடியா கொடுக்காத 2 தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. ஆமா, அதனாலதான் அவர் வந்து எப்பவுமே பிஎம்மா இருக்காரு. அவர் நிரந்தர பிஎம்மாவே ஆயிட்டாரப்பா. அதனால இவர் நிரந்தரம் சிஎம். ஆமா, நாங்க ஆகணும் இல்ல. எதுக்கு கொடுக்கணும்? நீனே சொல்லு எதுக்கு கொடுக்கணும்? எசன் தான் திருசா நிப்பாட்டுவேன் நீ கேள்வி கேட்க. இந்த அளவு அவங்களோட அறிவு இருக்கு, உங்ககிட்ட எப்படி நாங்க பேசலாம்? இருக்கிற மீடியாக்காரன் புள்ள எதிர்கட்சிக்காரனா இருக்கு. வீணர்களை பற்றி ஐ டோன்ட் கேர். அப்புறம் யார நம்பி கொடுக்க? சரி, நீ வந்து தளபதி வந்து நான் என்ன தெரியுமா, தளபதி வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, தளபதி கார்ல ஏறிட்டாரு, தளபதி நடந்துட்டாரு, தளபதி அங்க போயிட்டாரு. அதெல்லாம் மீடியா தானே போடுறாங்க. அப்ப இந்த மீடியாவை பார்க்க கூட மாட்டுக்கார தளபதி. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அதனால நீ சொல்ற கணக்கு ஓகே, எனக்கு புரியுது. பிஎம் வந்து ஏன் பார்க்க மாட்டேங்காருன்னா அவர் பிஎம்மா இருக்காரு. அப்ப சிஎம் ஏன் பார்க்க மாட்டேங்காருன்னா அவர் சிஎம்மாவே தொடர்ச்சியா இருக்கணும்னு சொல்லி சொல்லுத. சரி பாப்போம், வேற நாளைக்கு என்ன கூத்து உங்க ஆள் பண்றாரு. அவர் கொடுக்கறதுனால எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். சரி பாப்போம். ரைட்டு. அப்புறம் எப்பவுமே ஒண்ணு சொல்லி ஒரு டைலாக் அடிக்கடி டீ கல்ல பார்க்கும்போது, ஏதோ கான்பிடென்டா இருங்க, ஏதோ சொல்லுவியா? கான்பிடென்டா இருங்க, வெற்றி நமது. அது நீங்க ஒரு ஜெயிச்சிட்டீங்க, கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் விஜய். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த கரெக்டா சொல்ற. சரி, நாளைக்கு பாப்போம், நாளைக்கு என்ன திருவிழா நடக்குன்னு பாத்துக்கிட்டோம். ஆமாடா, இன்னும் இந்த அங்கங்க பல பேர் வந்து டிவிக்கு போனனால, எம்எல்ஏ எல்லாம் போனனால அங்கெல்லாம் மறுபடியும் ரீ எலெக்ஷன். ஆமா, அது வேற எலெக்ஷன், அடுத்த எலெக்ஷன். அதுக்கு தானே எங்க ஆளு இப்பவே சொல்றாரு. எனக்கு ஒரு சந்தோஷம், இது அடுத்த எலெக்ஷன் வரும்போது திருப்பி அந்த பாட்டு எதுவும் போடுவாங்களா? உங்கள் விஜய் வாரார் வாரார். இன்னும் இருக்குல்ல, திருச்சிக்கு நாங்க போட வேண்டி இருக்கு. இருக்கு, இனிமே வருங்காலத்துக்கு இருக்கு. அதாவது இப்பதான் கொஞ்ச நாள் அந்த பாட்டு எல்லாம் கேட்காம இருக்கு. எப்படி நம்ம ஸ்டாலின் அங்கிள் இருக்கும் போது பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க, எப்படிமா ஸ்டாலின் தான் வராரு. அது காசு கொடுத்து போட்டுடா தம்பி, இது காசுக்காக போட்டது. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப என்ன பாட்டு போடுங்க? எல்லாமே இழந்து வராரு அப்படின்னு பாட்டு போடுறீங்களா? அப்படி நாங்க ஏன்டா போடணும்? போட்டது நீங்க தானடா. சரி, உங்க குரூப் தான் போட்டுச்சு. விஜய் அப்படி கார் ஓட்டி இறங்குக்குள்ள உங்கள் விஜய் உங்கள், நாங்க வந்து டிவிக்கேல இருந்து அந்த பாட்டை வந்து லிரிக்ஸ் எழுதி பாட்டு பண்ணி ரிலீஸ் பண்ணாமையாட அதான் போட முடியும். உங்க ஆளுதான் பணம் கொடுத்து போட சொன்னதான் சொன்னாங்க நிறைய. ஆமா ஆமா, சொல்லிருப்பாரு. அப்புறம் வியூஸ் காசெல்லாம் வந்து என்ன டிவி கேக்க கொடுத்தீங்க நீங்க? அது கிடையாது, நிறைய சேனல்ல வந்து வியூஸ் காசுல பாதி காசு வேணும்னு இருக்காங்க. ப்ரூஃப் அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார். ப்ரூஃப் அது சொன்னாங்கப்பா. உருட்டு வடா உளுந்த வடையா? அதாவது 1000 சொல்லுவாங்கல்ல. நாங்க நீ டிவிக்கு தானே, அதனால அவன்கிட்ட கேட்கேன். கொத்தூஸ் மாதிரி பேசக்கூடாதுல்ல, நாங்கெல்லாம் ரியல் கொத்தூஸ். சரி பாப்போம், நாளைக்கு என்ன நடக்குன்றத பாப்போம். சரி, கை கொடுங்க. டாடா, நன்றி, பாய் பாய். இதான் நம்ம சாம வச்சு செய்வோம். வேர்கடல சாப்பிட வந்த டீ குடிக்க வந்தவன பிடிச்சு இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன்.